நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் செக்ஷன்ஸ்ன்றது வந்து வெரி மினிமம். நம்ம எல்லாத்தையும் படிக்கிறதில்ல, எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ வந்து நம்ம போக வேண்டிய இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் நம்ம சொன்னோம்னா இந்த பிளைண்ட்டுன்னா இப்போ ப்ளீடிங்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டர் 6 ரூல் 7 ஆர்டர் 7 ரூல் 8 இது 3 இருந்தால் நம்ம ஒரு பிளைண்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுறோம். ஸோ அதுக்கு மேலே வேணும்னா அது நம்மளோட அட்வொகேட்டுக்கு தேவையில்லை. சப்போஸ் இது வரணும் எப்படின்னா நம்ம நடத்தணும் அப்படின்னா கேஸ் ட்ரையல் ஜட்ஜாக அட்வொகேட்டாக வரணும்னா என்ன செய்யணும், பேஸ்ட் ஆன் த ப்ளீடிங்ஸ் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், ஆர்டர் 14 இன்வோக் பண்ணணும். இப்போ இஷ்யூஸ் எந்த வகையில் நம்ம வந்து இப்போ ஃப்ரேம் பண்ணணுன்றது இருக்குது. ஆர்டர் 14 வெரி கிளியராக இருக்குது. எந்தெந்த மெட்டீரியலை வச்சு நம்ம பிளைண்ட் ப்ரீட் பண்ணணும், எந்தெந்த மெட்டீரியலை எப்போ இது வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலாம், சப்போஸ் வந்து இது ப்ரிலிமினரி இஷ்யூஸ் எப்போ ஃப்ரேம் பண்ணலாம், எப்போ இது பண்ணலாம், அதே மாதிரி எப்போ இஷ்யூஸை ஆல்ட்ரு பண்ணலாம், வந்து அமெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அதில் வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து வேணும்னா ட்ரையல் வந்தது வந்து என்ன பண்ணணும், ஆர்டர் 18. நீங்கள் ஆர்டர் 18 வந்து விட்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எக்ஸாமு கம்பைன்டு வித் 137 ஓல்டு எவிடன்ஸ் ஆக்டில் வந்து 136 137 138 வந்து எப்போ சீஃப் எக்ஸாமினேஷன் எப்படி எடுக்கணும், எப்படி நீங்கள் கிராஸ் பண்ணணும், என்னென்ன சீஃபில் எடுக்கணும், என்னென்ன மாதிரி கிராஸ் பண்ணணும், என்னென்னலாம் கிராஸில் கேட்கக்கூடாது, என்னது ரீ கேட்கணும், எங்கெங்கே ரீ கேட்கக்கூடாது, எப்படியெல்லாம் கேட்கணும், தீஸ் ஆல் த ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி இது நம்ம கொடுத்துறோம். ஸோ ஒரு அட்வொகேட்டுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா இது போதும்னா எப்படி ஒரு பிளைண்ட் எழுதுனா தெரியணும், இல்லைன்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட தெரியும், டிராஃப்ட் இஷ்யூஸ் கொடுக்கறதுக்கு 14 அது பண்ணுறோம். திரும்ப வந்து நம்ம என்ன ட்ரையல் நடத்துறதுக்கு வந்து 18 பிரகாரம் வந்து எந்த விட்னஸை ஹூ ஹேஸ் டு ப்ரூவ் த கேஸ் தி ஹேவ் டு லீட் த எவிடன்ஸ். அப்போ யார் எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணுமே நம்ம வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃபும் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடுது. Based on the pleadings, based on the issues வந்து we can decide வந்து who has to list the evidence, who has to prove the case அப்படின்றத அது அங்கேயே கொண்டு போயிடுறோம். ஸோ who to prove பண்ணல எவிடன்ஸ் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து நம்ம அது ஆர்குமெண்ட் பண்ணுறோம். ஜட்ஜ்மெண்ட்டு தட் இஸ் ஜட்ஜோட வேலை வந்து ஆர்டர் 20 அவர் அங்கே போயிடுது. எப்படியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், டிகிரி எப்படி இருக்கணும், எது பண்ணணும் அது. தென் திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப ஆர்டர் 40 வந்துடுறோம். இல்லை 96 ரூல் 96 சப்போஸ் வி அப்பீல் அட்வொகேட்டுன்னா ஸோ 96 வந்து நம்ம அப்பீல் அக்ரீவ்டு பார்ட்டி கேன் ஃபைல் த அப்பீலுன்றது வந்து 96 போகிறோம். அது திரும்ப 40 இது பண்ணுறோம். 41 வந்து இப்போ சப்போஸ் இது சிஎம்ஏல போடணுன்னா வந்து ஐஏயில் வர்றது வேணால் ஒரு பண்ணால் 41 கொண்டு போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கு சொல்ல வர்றேன்னா நம்ம கூட அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணையில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆர் வந்து வெரி லிமிட்டட். நம்ம எல்லாத்துக்கும் போகிறது கிடையாது. அதே மாதிரி வந்து போவோம். எப்போ போவோம்னா தேவை ஏற்பட்டதுன்னா, இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் பிளைண்ட் போட்டுட்டோம், பிளைண்ட்டில் என்ன ஒரே ஒரு மட்டும் இந்த ப்ளீடிங்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து என்ன ப்ளீடிங்ஸில் என்ன இருக்கணும், மெட்டீரியல் ஒன்லி ஃபேக்ட்ஸ் ஷுட் பி ப்ளீடட். ஆர்டர்ஸ் அதான் தெரியும். மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல் வரும், ஃபேக்ட்ஸ் அதுதான் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஆர் நாட்டுன்றது வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். இந்த ஃபேக்ட் இஸ் வந்து மெட்டீரியல் ஆர்டர் ஆர் நாட்டுன்றது வந்து தட் இஸ் அது வேணும் பண்ணா ஃபேக்ட் ஷுட் பி ப்ளீடட். ஆர்டர் 6 ரூல் 2 என்ன சொல்லுதுன்னா 2 சொன்னது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலை, எவிடன்ஸ் நீட் நாட் பி ப்ளீடட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் இன்க்ளூடிங் போத் ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி. எவிடன்ஸ்ன்றது வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ரி மட்டும் கிடையாது, இட்ஸ் ஓரல் ஆல்சோ, தட் இஸ் எவிடன்ஸ். சி தி ஃபேக்ட் ஷுட் பி ப்ளீடட், எவிடன்ஸ் நீட் நாட் பி ப்ளீடட், கொஸ்டின் ஆஃப் லா நீட் நாட் பி ப்ளீடட். ஸோ இதுதான் இது வந்து இது பேசிக் திங்ஸ். இது எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அதுதான் இப்போ வந்து நம்ம படிக்கணும். இப்போ கொஸ்டின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல. விச் சுட் பி ப்ளீடட்னு கேட்டால் நீங்கள் வந்து ஃபேக்ட் சுட் பி ப்ளீடட், விச் நீட் நாட் பி ப்ளீடட்னா எவிடன்ஸ் நீட் நாட் பி ப்ளீடட். தென் கொஸ்டின் இஸ் நாட் தட். கொஸ்டின் இப்போ வந்து என்னென்னா கேட்குறாங்க வந்து ஸோ ப்ளீடட் இன் பிளைண்ட்டில் வந்து எவிடன்ஸ் நீட் பி ப்ளீடட், தென் ஃபேக்ட்ஸ் நீட் டு பி ப்ளீடட், தென் question of law need to be pleaded, then that all the aboves are correct. ஸோ இப்படி தானே கொஸ்டின் கேட்குறாங்க உங்கள்கிட்ட ப்ரிலிமினரியில் இது வரையில் எக்ஸாமில் வரையில் உங்கள் 4 தான் கேட்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து இது தெரிஞ்சிருந்தாம ஆர்டர் 6 நீங்கள் வந்து ரூல் 2 தென் ரூல் 5 ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அதில் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து எதுன்னா இப்போ தான் உங்களுக்கு அது இதை சொல்ல வரேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன அப்படி படிக்கையில் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ்ன்றது வேறு, நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எக்ஸாம் எழுதுறதுன்றது வேறு மெத்தடு.
ஆப்ஜெக்டிவ் டைப் எழுதையில் வந்து நம்ம என்ன திரும்ப திரும்ப அதை படிச்சுட்டு வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணையில் வந்து என்னென்னா அங்கே தான் வந்து கன்ஃபியூசஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு நீங்கள் கொஸ்டினை கொடுத்துட்டு 3 நாள் கொடுத்தீங்கன்னா நான் யோசிச்சு போட்டுருவேன். கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நான் படிச்சிருக்கேன், இது பண்ணேன், ஒரு 3 days கொடுத்துட்றாங்கன்னா நான் உட்காந்து போட்டு கூட நான் வந்து யோசிச்சு எழுதிடுவேன். எனக்கு கொடுக்குற டைம் வந்து 3 hours. எனக்கு கேட்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து 150 ஆக்டில் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த நான் 3 hours நான் வந்து கோடிங் சீட் பண்ணணும். அது வேறு, நான் அடித்து எழுத முடியாது, எங்கேயும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோடது. இப்போ நம்ம வந்து எல்லா அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டையும் நம்ம ப்ரிப்பரேஷனையும் இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம கொஷினை ரீட் பண்ண உடனே சூஸ் பண்ணணும். இந்த சூஸ் பண்ணுறது வந்து வித்தின் அ ஸ்டிப்புலேட்டட் டயத்துக்குள்ளே நான் தவறாக போட்டேன்னா எனக்கு மைனஸ் மார்க் ஆகும். திரும்ப வந்து நான் அதை வந்து சேஞ்சு பண்ணி எழுத முடியாது. எழுதுகிற மாதிரி அடித்து எழுதுனா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மாதிரி இது என்ன அப்படின்னா நம்ம வந்து அடிச்சுட்டு கோட் போட்டு நான் எழுத முடியாது. இப்போ நான் கோடிங் சீட்டில் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா ஐ கேனாட் கோ பேக் டு தட். அப்போ வந்து நான் இந்த டயத்துக்கு அப்போ எனக்கு 100 கொஸ்டின் வரையில் 3 hours வந்து எனக்கு ஒரு கொஸ்டினும் படிக்கிறதுக்கே வந்து 1 நிமிஷம் ஆகுது. உங்களுக்கு தெரியும், கொஸ்டின்ஸ் வந்து ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு 1 minute ஆகும். அதை புரிஞ்சு வந்து அதை சூஸ் பண்ணணும் நம்ம. அப்போ சூஸ் பண்ணி வந்து எது கரெக்டான ஆன்சர், இதில் வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே கொஸ்டின் வரும். அப்போ வந்து இது எல்லாம் நான் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா இதையும் பார்க்கணும். அது எல்லாத்தையும் நம்ம ஒரே சைமல்டேனியஸாக ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், என் ப்ரிப்பரேஷன் வந்து தரவாக இருக்கணும். தரவாக இருக்கையில் இப்போ ஆர்டர் 6 வந்து ஆர்டர் 6(1) வந்து என்ன பண்ணால் இதிலேருந்து சொல்லுவது 18 வந்து இருக்கு சப் ரூல். இந்த 18 வரைக்கும் ஒரு ரூலும் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தரவாக தெரிஞ்சிருக்கணும். ஆர்டர் 6 தானே நான் கடந்து போக முடியாது. அது ப்ளீடிங்ஸை பற்றி சொல்லுது, பிளைண்ட் ரிட்டன் ஸ்டேட்டை பற்றி சொல்லுது. நான் கடந்து போயிட்டேன்னா எனக்கு எந்த இடத்துலேருந்து அந்த கொஸ்டின் வரும், எப்படி கேட்பாங்க, என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து எப்படி அந்த வந்து எக்ஸாமினரோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த பர்டிகுலர் ஆர்டரில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காம்பீட் பண்ணி இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு சந்தேகம் வந்ததுன்னா புக் எடுக்கிறோம், ரெஃபர் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு சீனியரை கேட்குறோம். இன்னும் ரொம்ப இதாக இப்போ எல்லாம் வசதியாக போய் அந்த ஃபைலிங் கிளர்க்கை கேட்டால் அவரே எடுத்து கொடுத்துருவார். இந்த சூட்டெல்லாம் எங்கெங்கே என்ன ஃபைல் பண்ணி எந்த வெஹிக்கிள் ஃபைல் பண்ணுவார், எப்படி ஃபைல் பண்ணுவார்னு எடுத்து அவங்களே மாடல் கொடுத்துருவாங்க. நாங்கள் அப்படியே டைப்பிஸ்ட்டை கொடுத்தா ரீடைப் பண்ணி கொடுத்துருவார். அப்புறம் சரியாக இருந்தால் பார்த்துக்கோ, இல்லாட்டி அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன் ஆர்டர் 6 ரூல் 17 இருக்குது, நான் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், ஒரு ரிவிஷன் போய்க்கலாம், அப்புறமா ஒரு எஸ்எல்பி போய்க்கலாம். இது தனிப்பிரமான். இது வந்து நாம் வைக்கல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஒரு வகையில் அது நமக்கு வந்து தொழிலுக்கு வந்து இதாகும். இது கூட தெரியாமல் போயிட்டாலே நமக்கு பின்னாடி ஒரு 4 ப்ரீஃப் வரும், 5வது ப்ரீஃப் நின்று போயிடும். இல்லாட்டி இன்னொரு பக்கம் வேணாலும் நமக்கு வருமானத்துக்கு ப்ரீஃப் கிடைக்காது, இன்னொரு கப்பீலுக்கு ரிவிஷனுக்காச்சும் இன்னொரு எஸ்எல்பிக்காச்சு. ஸோ இது வேறு விஷயம். பட் இதை வந்து நான் என்ன பண்ணேன், நம்ம வந்து இப்போ இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். இதை இந்த 3 hours வந்து என்ன இத்தனை கன்ஃபியூஷனோ இத்தனைதையும் நான் ரிமூவ் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு என் மைண்டில் வந்து படித்த உடனே இதுதான் கரெக்ட் ஆன்சர்ன்ற வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். இது நான் இப்போ அந்த கொஸ்டின் படித்த உடனே ஆன்சர் 4 ஆன்சர் ஆப்ஷனை படித்த உடனே என் மைண்டுக்கு முதல்ல வந்து எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஏன்னா ஏ இஸ் கரெக்ட், பின்னா பி அலோன் கரெக்ட், சின்னா சி அலோன் கரெக்ட், இல்லைன்னா ஆல் த எபோன்னா ஆல் த எபோஸ் ஆர் கரெக்ட், இல்லை ஆல் த எபோஸ் ஆர் ராங். இதுதான் கொஸ்டின், இப்படி தானே கேட்குறாங்க. இந்த பேட்டர்னில் தான் வரும். ஏதாவது ஒரு கரெக்டாக ஆன்சர் கொடுப்பாங்க, இல்லை 2 கொடுத்து கொடுப்பாங்க, இல்லாட்டி 1 தப்பாக 1 ரைட்டாக கொடுத்து 1 இஸ் கரெக்டு 2 இஸ் ராங், ஆர் 2 இஸ் கரெக்டு 1 இஸ் ராங், ஆர் போத் ஆர் கரெக்டு ஆர் போத் ஆஃப் ராங். இப்போ தீஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. இப்போ இதெல்லாம் நம்ம ஓவர் கம் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இது வந்து என்ன பேராக்டை படிக்கணும். நீங்கள் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணனாலும் அதுக்கு இல்லை, நான் அட்டன் பண்ணக்கூடாது அந்த அர்த்தத்தில் சொல்ல. இது வந்து பேசிக் திங்ஸை வந்து நம்ம வாங்கிக்கிறது. இப்போ பேசிக் திங்ஸ் இப்போ இது எந்த இடத்துல என்னென்ன இருக்குது, எந்த சட்டம் இருக்குது, என்ன கேஸ் லாஸ் இருக்குது, என்ன ப்ரொவிஷன் இருக்குது, என்ன ஆப்ஜெக்ட், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு அது மட்டுமே அது ஹெல்ப்ஃபுல்லாக ஆகாதுன்னு அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அது மட்டுமே ஹெல்ப்பாக இருக்காது. அப்போ வந்து நம்ம வந்து பேர் ஆக்டை வந்து படிக்கணும்.
ஃபஸ்ட்டு படிக்கையில் ட்ரையாக இருக்கும், நமக்கே என்னன்னு தெரியாது. செகண்ட் டைம் படிக்கணும், தேர்ட் டைம் நம்ம ஒரே ஆள் படித்தோம்னா ஒரு ஸ்டேஜில் வந்து தூக்கம் வரும், இல்லாட்டி ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்போ என்ன பண்ணும், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக வந்து எடுத்துக்கிட்டு வந்து ஒரு குரூப் ஸ்டடியாக எடுத்துக்கணும். ஒருத்தர் வாசிக்கணும் ஒரு ப்ரொவிஷனை, மற்றவங்கெல்லாம் கேட்கணும். எப்படி இந்த 4 பேர் 5 பேர் உட்காந்துக்கலாம். இதில் வந்து ஒருத்தர் ஒரு ப்ரொவிஷனை படிக்கணும், மற்ற எல்லாம் கேட்கணும். அது முடிஞ்சோன்னு இப்போ ஆர்டர் 6 ஒருத்தர் படிக்கிறாருன்னா படிக்க வேண்டியது ஃபுல்லாக பொறுமையாக வந்து பிரித்து படிக்கணும். அதில் வந்து இப்போ விருதுன்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை கரெக்டாக படிச்சுட்டு வரணும். ஒன்றும் இல்லை பாரு வந்து என்னென்னா வந்து ஸ்பெஷல் ஜென்ரல் டினைஸ் நாட் எனாஃப், இப்போ ஸ்பெசிஃபிக் டினைல் இருக்கணும். இப்போ என்னென்ன இருக்கணும், மிஸ்ரெப்ரசன்டேஷன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ப்ளீட் பண்ணணும், ஃப்ராட் இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக்காக ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரூல்ஸில் வருது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், படிக்கையிலே வந்து என்னென்னா கரெக்டாக வந்து எடுத்து எந்த ப்ரொவிஷனில் என்ன முக்கியமானது நம்ம அதில் எடுத்துக்கிறணும், எப்போ நம்ம எது தேவை, எல்லா லாங்குவேஜும் தேவையில்லை, எல்லா வேர்ட்ஸும் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையானதுன்றது அங்கே இருக்கும். அதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட். அது ஃபஸ்ட்டு டைம் படிக்கையில் புரியாது. முதல்ல அந்த சாப்டர் எதுக்கு, முதல்ல இந்த ஆக்ட் எதுக்குன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அந்த சாப்டர் எதுக்குன்னு தெரியணும், இந்த சாப்டரோட வந்து முக்கியமான ஏரியா எதுன்னு கிடைக்கணும். அது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் வந்து அந்த செக்ஷனோட பர்பஸ், ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் செக்ஷன் என்னன்றதை அது பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சிஆர்பிசியில் எடுக்கிறோம், படிக்கிறோம், எல்லாத்தான் படிக்கிறோம், கேஸ் நடத்துகிறோம். ஒரு கேஸில் நம்ம டிஃபென்ஸாக வரையில் வந்து அவர் லூனட்டிக்காக இருக்காங்களா, மென்டலி ரிட்டார்டாக பர்சன் ஆகிடுறாங்க. இப்போ நமக்கு அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் எடுக்கணும். அப்போ என்ன சொன்னோம், 328 நம்ம போகணும். அன்லஸ் வி ரெட் த 328னா என்னன்னு தெரியலைன்னா நம்ம அந்த டிஃபென்ஸை எடுக்கவே முடியாது. ஸோ 320 வந்து என்ன அப்படின்னா 2 தான் இப்போ எடுக்கணும். வந்து இப்போ 320A வந்து என்னென்னா, சப்போஸ் ஆன் த டேட் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் இஸ் வந்து சவுண்ட் மைண்ட் ஆர் இஸ் அ மென்டலி ரிட்டார்டட் பர்சன் தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அவர் வந்துன்னா இப்போ செக்ஷன் 84 வந்து அது அஃபென்ஸே ஆகாது. அப்போ இட் இஸ் இட் செல்ஃப் இஸ் தி கமிஷன் ஆஃப் அந்த ஆக்ட் இட் செல்ஃப் இஸ் நாட் அன் அஃபென்ஸு அப்படின்னு வரையில் என்ன பண்ணணும், தட் இன்டென்ஷன் போயிடுது. ஸோ he will be acquitted on the same. Suppose இப்போ வந்து on the date of commission of offense he is a mentally sound person, then at the time of வந்து subsequently during the trial அப்படின்னா என்ன பண்ணணும், then 330 வந்து they have to refer the magistrate was to conduct the inquiry, refer the persons to the எங்கே பண்ணோம் medical board, then after obtaining then they have to give the say whether he can be sent to the mental health office or whether getting the surety from the any close relatives, then they can send to that person. But during that time trial cannot be conducted because he is not in a position to understand what is happening. அப்போ என்ன வரும், ஆடியல் ட்ரம்பேட்டம் அங்கே வந்துடுது. அப்போ என்ன வேணால் நம்மளோட அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைக்காக எல்லாமே வரணும். அப்போ தான் தனித்தனியாக போகாது. ஒரு மேட்ரை எடுத்தோம்னா பேசிக் லாவும் உள்ளே வரணும், ப்ரொசீஜர் லாவும் உள்ளே வரணும், சப்ஸ்டேட்டிவ் லாவும் உள்ளே வரணும், அதே மாதிரி ஸ்பெஷல் லாவும் உள்ளே வரணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சைமல்டேனியஸாக வந்து மைண்ட் ஹேஸ் டு பி வந்து கோஆர்டினேட் வித் ஆல் தீஸ் திங். இது எங்கேயாவது ஒரு இடத்துல லேக்குன்றதுன்னா நமக்கு லேப்ஸ் ஆயிரும். அப்புறம் வந்து ஸோ இது வந்து என்ன பண்ணால் இப்போ ட்ரையலை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரையல் எப்போ இது பண்ணணும்னா திரும்ப சப்போஸ் ரெட்ரீவ் தட் அவங்க வந்து அதிலேருந்து ஓவர் கம் ஆகி க்யூர் ஆனதுக்கப்புறம் திரும்ப மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் சிஸ்டர் வந்து இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தென் வியல் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ட்ரையல் வந்து பண்ணையில் என்ன பண்ணுறான், நம்ம கொஸ்டின் ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சார்ஜ் கொடுக்க 207 தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா கேசஸுமே என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் ஆக்டை தவிர ஜென்ரல் ஆக்டில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அது வந்து ஐபிசியில் இருக்கிற அஃபென்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னால் வந்து they have to file the charge it. அது என்ன ஃபைனல் ரிப்போர்ட் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட். அதான் வந்து 173 தென் நோட்டு. இப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன எடுக்கிறாருன்னா அவரோட டியூட்டி வந்து இஃப் இட் இஸ் அ வாரண்ட் கேஸ் தென் ஹீ வில் வந்து அசைன் த எஸ்டிசி ஆர் சிசி. அவர் என்ன பிலோ 3 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு தெரியும் த மேஜிஸ்ட்ரேட் இஃப் இஸ் அஃபென்ஸ் இஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் ஸோ வித்தின் அ பீரியட் ஆஃப் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளன்னா மேஜிஸ்ட்ரேட்டை அவரே ட்ரை பண்ணலாம். இப்போ எபோவ் 3 இயர்ஸ்னால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அப்போ என்ன செய்கிறார் அவர் வந்து என்னென்னா கமிட்டல் பண்ணுறாரு. கமிட்டல் பண்ணல பிஆர்சி ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று போட்டு என்கொயரி பண்ணி அதில் 207 ஒன்று தெரியும். 207 வந்து உங்களுக்கு காப்பி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ காப்பி ப்ரொடியூஸ் பண்ணையில் ஒரு கொஸ்டினிங் போடுவாங்க.
அப்போ 207 எல்லாம் காப்பி 173 வந்து ப்ராசிக்யூஷன் ஃபைனல் ரிப்போர்ட் போடுற அத்தனை டாக்குமெண்ட்டையும் 207 வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமிட்டல் பண்ணுவாங்க. கமிட்டல் பண்ணையில் கமிட்டல் கோர்ட்டு வெளிலேருந்து கோர்ட் ஆஃப் செஷன் அதுதான் போகும். தட் த கமிட்டல் டு தி மேஜிஸ்ட்ரேட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பிஆர்சி ப்ரொசீடிங்ஸ் he has to commit the case to the court of session. அங்கே தான் போனார். கோர்ட் ஆஃப் செஷன்றது வரை யாருன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான். இப்போ அவர் செஷன்ஸ் ஜட்ஜு தான். அவர் வந்தனே அண்ட் we can retain himself for trial or he can made over to the additional district judges or assistant district. இப்போ இதில் ஒரு சின்ன என்ன அப்படின்னா நம்ம பிஎன்எஸ் இது வந்ததுக்கு அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு பிறகும் அந்த அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு கான்செப்ட் இல்லை. அதை நீங்கள் ஒரு தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த அமெண்டட் ஓல்டு சிஆர்பிசியில் வந்து நீங்கள் அதில் பார்க்கையிலே வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் இது வரையில் எனக்கு ஹைரார்கி வரையில் மேஜிஸ்ட்ரேட்டு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு அடிஷ்னல் செஷன் ஜட்ஜு தென் செஷன் ஜட்ஜ் அப்படி வரும். அப்படின்னு வரையில் செஷன் ஜட்ஜு அடிஷ்னல் செஷன் ஜட்ஜு அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படி வரும். ஸோ இப்போ இதில் நியூ சிஆர்பிசியில் பிற அமெண்ட்மெண்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு கிடையாது. செஷன் ஜட்ஜ் அண்ட் ஒன்லி அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். சிவிலில் வரையில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்னு சொல்லுவோம். கிரிமினல் யூனிட்டில் வரையில் நீங்கள் ஒன்லி செஷன் ஜட்ஜ். இப்போ கோர்ட் ஆஃப் செஷன் தான். கோர்ட் ஆஃப் செஷன் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் தான் இருப்பார். சப்போஸ் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு ஈவில் வந்து ஒன்லி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஈவில் பி வந்து டெசிக்னேட்டட் ஆர் நாமினேட்டட் ஆர் கால்ட் அஸ் செஷன்ஸ் கம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஸோ இப்போ மோர் தென் ஒன் ஜட்ஜு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வில் பி ஆக்டட் எஸ் எ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ். ஸோ நெக்ஸ்ட் ஜட்ஜஸ் வர என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஒன்று, அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் அசிஸ்டன்ட். ஸோ இப்போ வந்து முன்னாடி வந்து என்னென்னா 7 இயர்ஸ்க்கு மேலே வந்து அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு அண்டு அடிஷ்னல் செஷன் பார்ப்பாங்க. எபோவ் 3 இயர்ஸ் பிலோ 7 இயர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு தான் பண்ணுவாங்க. ஸோ அதான் முன்னாடி அது ஏர்லியர் சிஆர்பிசி 73 பிரகாரம். சப்போஸ் த பனிஷ்மெண்ட் வந்து மோர் தென் 3 இயர்ஸ் வர்றது எல்லாமே செஷன்ஸ் கேசஸில் கேட்டகரியில் வந்துடும். அதிலே வரையில் வந்து எபோவ் 3 இயர்ஸு அப் டு 7 இயர்ஸ்க்கு வந்து அசிஸ்டன்ட் செஷன்ஸ் போடுவாங்க. எபோவ் 7 இயர்ஸ்க்கு மேலே வர்றதெல்லாம் வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அதாவது செஷன்ஸ் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் வில் டு இட். இப்போ வந்து இந்த நியூ அமெண்டட் சிஆர்பிசியில் வந்து நமக்கு அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜே இல்லை. அதனால இனிமேல் வர்றது வந்து அந்த இது வராது. அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க. ஸோ அப்படி வரையில் வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு இப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து கமிட்டல் பண்ணுவாங்க. கோர்ட் ஆஃப் செஷனுக்கு தான் பிரின்சிபல் செஷன் ஜட்ஜுக்கு தான் போகும். அவர் வந்து கேசஸ் வந்து மேட் ஓவர் பண்ணுவாங்க. இது ஐபிசி அஃபென்ஸை பொறுத்தளவு புது இதே வந்து என்னென்னா ஸ்பெஷல் ஆக்டில் வந்து உங்களுக்கு தனித்தனி வந்துடுது. இப்போ சார் என்டிபிசி ஆக்டாக இருக்கட்டும், போக்சோ ஆக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து காக்னைசன்ஸ் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு. இப்போ கேஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி போக்சோ ஆக்ட்னா அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகாது. கமிட்டல் ப்ரொசீடிங்ஸு கிடையாது. போலீஸ் நீட் நாட் ஃபைல் தி ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் 173 பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட். The magistrate will take the proceedings in PRC and he will committed the case to the POCSO court அந்த ஆர் என்டிபிசி கோர்ட் அந்த மாதிரி. இப்போ என்ன அப்படின்னா போக்சோ ஆக்ட்லேயே வந்து ஆக்ட்லேயே தேர் வந்து தி கோர்ட் ஹேஸ் காட் தி பவர் டு டேக் தி காக்னைசன்ஸ். த சேம் வே வந்து என்டிபிசி அந்த மாதிரி எனி ஸ்பெஷல் ஆக்டில் வர்றதெல்லாம் வந்து என்னென்னா ஸ்டேட்டவே வந்து என்னென்னா அந்த கோர்ட்டுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் வில் ஃபைல் தி சார்ஜ் ஷீட் அண்டர் தி 173. ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒன்று தான். எதர் இது ஸ்பெஷல் கோர்ட்டாக இருக்கட்டும் ரெகுலர் கோர்ட்டாக இருக்கட்டும் 173 தான் அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. 173 உங்களுக்கு 2 இது வந்து அது என்னென்னா கம்ப்ளைண்ட் கேஸ் வந்து வாரண்ட் கேஸ் இருக்கும். இப்போ கம்ப்ளைண்ட் கேஸுன்றது வந்து எப்படின்னா ஒன்று ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி தே வில் ஃபைல் வந்து ஒன்லி கம்ப்ளைண்ட் தான், நாட் தே வில் நாட் இதை சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் சேஃப்டி ஆக்ட் வச்சுக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து தே வில் ஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. இவங்கெல்லாம் வந்து தே வில் நாட் ஃபைல் த கம்ப்ளைண்ட் அது சார்ஜ் ஷீட் அண்டர் 173. ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ண உடனே இஃப் தே ஃபீல் அப்படின்னா தே வில் ஃபைல் த கம்ப்ளைண்ட்டு தான் பண்ணுவாங்க. தே வில் ஃபைல். இப்போ அதில் தான் நமக்கு வந்து என்னென்னா போலீஸ் கேஸு இல்லை கேஸ் ஃபைல்டு அண்டர் தி போலீஸ் ரிப்போர்ட் அண்ட் கேஸ் ஃபைல்டு அண்டர் தி அதர் தேன் தி போலீஸ் ரிப்போர்ட். இப்போ அதர் தேன் த போலீஸ் வந்து இப்போ ரெகுலர் போலீஸ் வந்து நம்ம சிஆர்பிசியில் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா தே ஸ்ட்ரெயிட் அவே ஃபைல் தி சார்ஜ் ஷீட் அண்டர் 173 பிஃபோர் தி கோர்ட்.
வெரசஸ் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் ஏஜென்சி வர்றது எல்லாமே ஸ்பெஷல் ஆக்ட் வர்றது எப்படின்னா சிலதில் வந்து தே வில் வந்து ஒன்லி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீங்கள் இதை ஃபுட் சேஃப்டி ஆக்டாக இருக்கட்டும், அதே மாதிரி கம்பெனிஸில் இது வரட்டும், இல்லாட்டி டேக்ஸ் இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து டேக்ஸ் அஃபைசன் அவேசி வந்து எல்லாமே இதெல்லாம் வந்து தே வில் ஃபைல் த கம்ப்ளைண்ட் அண்ட் தே வில் ஃபைல் ஒன்லி கம்ப்ளைண்ட். அது வந்து தட் இஸ் கால் வந்து அதர்வைஸ் தென் தி போலீஸ் ரிப்போர்ட். போலீஸ் ரிப்போர்ட்ன்றது ஒன்லி 173 போகிறது. தி அதர் ஏஜென்சி ஃபைல் பண்ணுற கம்ப்ளைண்ட் வந்து ஒன்லி தி அதர் தென் தி போலீஸ் ரிப்போர்ட் தே வில் ஃபைல் த கம்ப்ளைண்ட். அது இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸ் வந்து நம்ம ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து தே கேன் ஃபைல் இட். சப்போஸ் தே ஃபைல் த கம்ப்ளைண்ட் பிஃபோர் த போலீஸ் ரெஃப்யூஸ் டு டேக் ஆர் க்ளோஸ்ட் அஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் தே ஃபைல் தி ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் and they also not taking then they will, if the police officer is not taking the complaint in accordance with law, then they can file the separately private complaint base. அது தனி போயிடும். ஸோ இதில் வந்து என்ன, இப்போ போலீஸ் ஃபைல் பண்ணுற கேஸஸ்ல எல்லாம் தே வில் ஸ்டார்ட் வித் 173 போடுற சார்ஜ் ஷீட் மேஜிஸ்ட்ரேட்டை போச்சுன்னா ஒரு ரெண்டாக வாரண்ட் கேஸ், செஷன்ஸ் கேஸ் ரெண்டு. இஃப் சப்போஸ் வாரண்ட் கேஸ்னால் he will retain that case. If the offences are exclusively triable by court of session, exclusively triable by the, if it is the offence punishable amount is more than the punishment is if more than 3 years அப்படின்னாலாம் அதெல்லாம் வந்து எழுதி it will be triable by only court of session. இப்போ கோர்ட் ஆஃப் செஷன் போயிடல, அது கோர்ட் ஆஃப் செஷன் போயிடும். அதில் முன்ன வந்து ஓல்டு சிஆர்பிஎஸில் 3 பிரித்து கொடுத்தாங்க. இப்போ அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மட்டும் இருந்ததெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜுக்கோ இல்லை சிஜிஎம்க்கோ மேட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருந்ததுன்னா அடிஷ்னல் செஷன் ஜட்ஜு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு கான்செப்ட் இல்லை அப்படின்றதுனால எல்லா கேசஸுமே அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஆர் செஷன்ஸ் ஜட்ஜ் மட்டும்தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது பேசிக் இது வரையில் நீங்கள் வந்துடும். இப்போ இதே இது வந்து நம்ம என்ன ஒரு போக்சோ ஆக்டில் வர்றாங்க அப்படின்னா கேஸ் வரனா அதே கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாங்க, சேம் மேனர் சேம் போலீஸ் தான் பண்ணுறாங்க. சப்போஸ் ஆனுமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமும் மகிழா கேஸுனாலும் சரி ஸ்பெஷன்ஸ் கேஸுனாலும் ஸோ இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறமும் தே ஃபைல் தி கேஸ் பிஃபோர் தி என்ன பண்ணுறாங்க தி சார்ஜ் இட் பிஃபோர் தி ஒன்லி ஸ்பெஷல் கோர்ட் டெசிக்னேட்டட் கோர்ட் வந்து விச் இஸ் அ போக்சோ கோர்ட் நவ். they will take the cognizance. அதில் எஃபென்ஸ் வரையில் அவங்க they will try the trade. இதிலே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐபிசி சிஆர்பிசியில் பொறுத்தளவுக்கு there is no time limit for completion of வந்து ட்ரையல். வேறஸ் நீங்கள் போக்சோ ஆக்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 37 வந்து கேஸ் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் வித்தின் 1 year. 1 yearக்குள்ளே வந்து கேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். செக்ஷன் சேஸ் பட் தே ஆர் கம்ப்ளீட்டிங் ஆர் நாட், தட் இஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர். அதோட இம்பார்ட்டன்ஸோட ஸ்பெஷல் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் அதே மாதிரி எவிடன்ஸை கம்ப்ளீட் பண்ணால் 60 daysக்குள்ளே நீங்கள் எவிடன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஆக்டில் இருக்குது. அந்த அதில் நம்ம போடையில் வந்து என்னென்னா இப்போ நம்ம நீங்கள் இதெல்லாம் நம்ம போக்சோ ஆக்ட் ஒரு மினிமம் தான், அதை கம்ப்ளீட்டாக நம்ம படிச்சிருந்தோம்னா தான். ஸோ அதில் வந்து சப்போஸ் ஒரு கொஸ்டின் திடீர்னு வருது, அதாவது கோர்ட் தி கேஸ் ட்ரைடு பை தி போக்சோ கோர்ட் ஹேஸ் டு கம்ப்ளீட் த ட்ரையல் வித்தின் 3 years or within the 1 year or within 6 months and no time limit is prescribed. If this questions comes, then what would be our answer? போக்சோ ஆக்ட் இருக்குது, கேஸ் இருக்கும், நடத்தணும், எல்லாம் இருக்குது. பட் இது ஒரு ப்ரொவிஷன் இஸ் தேர், ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஎஸ்டிஸ் ஆக்ட் இருக்குது. ஜிஎஸ்டி ஆக்டில் என்ன அப்படின்னா செக்ஷன் இது பிரகாரம் 18 பிரகாரம் வந்து என்னென்னா யூ கான்ட் வந்து தி ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் நாட் அப்ளிகபிள். யூ கான்ட் ஃபைல் த ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபார் எஸ்சிஎஸ்டிஸ் ஆக்ட். ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து பண்ணலாமா? பண்ண முடியாது. ஸோ 17 வந்து வெரி கிளியர் வந்து 17 வந்து பார் 17A அது பார் வந்து 17A ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து என்ன செக்ஷன் 20 வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து சேவிங் அது வந்து இருக்குது. See, no other law is applicable to for the SCSTs. நீங்கள் வேறு எந்த சட்டத்தில் சொல்லியிருந்தாலும் சரி, வேறு எந்த இடத்துல சொல்லியிருந்தாலும், வேறு எந்த கன்வென்ஸில் சொல்லியிருந்தாலும் சரி, வேறு எந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருந்தாலும் சரி, வேறு எந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருந்தாலும் that will not only this act only will prevail. அதுதான் இந்த செக்ஷன். அதனால் அது வந்து என்னென்னா உங்களுக்கு செல்ஃப் கண்டெய்ன்டு கோட் மாதிரி
அதனால் நீங்கள் வேறு எந்த இப்போ நீங்கள் இப்போ ஜென்ரலாக பார்த்தா 338 இப்போ புதுசு அது கரஸ்பாண்டிங் செக்ஷன் நீங்கள் பார்த்துக்காங்க. 438 வந்து என்னென்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வரும். பட் வேற இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதில் போடையில் வந்து திஸ் வில் நாட். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா பிஓஸ் ப்ரொபேஷனரி அஃபெண்டர்ஸ் வந்து யூ கான்ட் எக்ஸசைஸ் இந்த எஸ்சிஎஸ்டிஸ். ஸோ அதில் 19 செக்ஷன் 19 இஸ் வெரி கிளியர். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் வரையில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து நம்ம எடுத்து நார்மலாக நம்ம அதை படிக்கையில் அது வேறு விஷயம். நீங்கள் படிக்கிற சில ப்ரொவிஷன்ஸ் எடுக்கையில் நம்ம செக்ரிகேட் எடுத்து படித்து நம்ம அது வந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் போய் ராங்காக வந்து ஒன்றும் இல்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணையில் வர்றாங்க வருது கேஸ் வர்றாங்க எஸ்சிசிஸ் வர்றாங்க அஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் எஸ்சிஎஸ்சிஸ்னால் அப்போ எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு நான் அரெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நேராக போய் என்ன பண்ணுவீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறோம். போட முடியுமா? போட முடியாது. போட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் அட்வொகேட்டுக்கு தெரியல அப்படி ஜட்ஜுக்கு தெரியணும். அட்வொகேட்டுக்கும் தெரியல ஜட்ஜுக்கும் தெரியல என்ன ஆகும்? அவ்வளோதான். இப்போ சப்போஸ் ஹைகோர்ட்டுக்கு வருது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது வாட் வில் ஹேப்பன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம சும்மா ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நமக்கு வர்ற கேஸை பார்த்தா மட்டும் போதும். இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் படித்து தெரிஞ்சுக்கிறோம். பட் வேறஸ் வந்து நம்ம என்னென்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வரையில் அப்படி கிடையாது. அதனால சில ஆக்டை எடுத்தோம்னா அதனுடைய முக்கியங்களின் அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து 15 சப் கிளாஸ் ஏ பிரகாரம் வந்து என்னென்னா நீங்கள் எந்த இதுனாலும் இது பண்ணால் தி நோட்டீஸ் ஹேஸ் டு பி கிவன் டு த விக்டிம். எஸ்சிஎஸ்டிஸ் ஆக்டில் வந்து நீங்கள் என்னென்னா விக்டிமுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுக்காம நீங்கள் எனி ப்ரொசீடிங்ஸ் எதிர அப்பீலாக இருக்கலாம் இல்லாட்டி ஹைகோர்ட்டாக இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில் அட் எனி கோர்ட் அதை தான் வந்து எனி கோர்ட்டு எனி ப்ரொசீடிங்ஸ் நீ எந்த ப்ரொசீடிங்ஸாக இருந்தாலும் சரி எந்த கோர்ட்டாக இருந்தாலும் இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் எனி ப்ரொசீடிங் வரையில் இப்போ விக்டிம் இருந்தேன்னா விக்டிமுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ இது வந்து ஸ்கோப் ஒரு லிமிட்டட் ஸ்கோப். இப்போ நான் எது சொல்லணும்னா உங்களுக்கு ஓவராலாக பார்க்கணும்னா இப்போ எஸ்சிஎஸ்டிஸ் ஆக்ட்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். இப்போ 5 பாயிண்ட்ஸை வந்து இருந்ததுன்னா வி கேன் ப்ராக்டிஸ்க்கு அது போதும். பட் வேறஸ் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அது போதும். இப்போ என்ன முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் எஸ்சிஎஸ்டிஸ் ஆக்ட் போகணுன்னா வெதர் தி விக்டிம் இஸ் பிலாங்ஸ் டு தி ஷெட்யூல் கேஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைப். அதே இது வந்து என்னென்னா இஃப் இட் இஸ் வந்து தி வெதர் தி அக்யூஸ்டு நோஸ் அபவுட் தி கேஸ்ட் ஆஃப் தி விக்டிம், whether he is revealed the name of the caste of the victim in the public premise. அதுதான் ஒன்று. இப்போ அந்த பப்ளிக் சப்போஸ் some third party இப்போ 1-to-1 ரூம்குள்ளே recently you know that the Supreme Court also has come to that. We go to the judicial pronouncement that will change time to time from that is we need not go there. பட் என்ன அப்படின்னா இது வந்து பப்ளிக் பிளேஸ்னால் அக்யூஸ்டு பப்ளிக் பிளேஸ்னால் இட் நீட் நாட் பி அ பப்ளிக் பிளேஸ் இன் த சென்ஸ் ப்ரிமிசஸ். பட் வாட் தேர் இஃப் யூ தேர் 1-to-1 சப்போஸ் ஒன்லி அப்பலண்ட் தட் மீன்ஸ் தி அக்யூஸ்ட் அண்ட் விக்டிம் alone is there, that the section will not affect it. If it is there in the presence of a third party, we have to interpret it only this way. Public place in the sense apart from the victim and the accused there are the other persons also present. Therefore in the presence of the other persons the degrading is cast. அது வந்து அதில் நிறையா வருது உங்களுக்கு பப்ளிக். அது இது வந்து ஒன்லி வெர்பல்ஸில் பொறுத்தளவுக்கு. மற்ற பொறுத்தளவு பப்ளிக் பிளேஸில் சப்போஸ் வி ஆர் ரெஸ்ட்ரைனிங் தெம் ஆர் டேக்கிங் இன் தி வாட்டர் ஆர் எனி பிளேஸ் என்டர் இன்டு த டெம்பிள் ஆர் என்டர் இன்டு த பப்ளிக் பிளேஸ் அதெல்லாம் வந்துட்டு அது வேறு. ஸோ இந்த 3 மெயினாக வந்து victim should be belong to so and so, the accused must know about the case and he must utter the words about the case in the presence of the third party, some other person apart from that. இதில் வரும். ஸோ இது இன்னொன்று வரையில் வந்து என்ன இப்போ ரூல் 7 வந்து முக்கியம். இப்போ நீங்கள் மற்ற கேசஸ்லாம் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் கேன் வந்து இன்வெஸ்டிகேட் த மேட்டர். ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னால் அட் த பெஸ்ட் என்னென்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க. சில போலீஸ் ஸ்டேஷன்லாம் ரூலெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். பட் இது அப்படி கிடையாது. ரூல் 7 சேஸ் என்ன அப்படின்னா நாட் லெஸ் தென் டிப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன இதுகளில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸை வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்போ டிஎஸ்பி நாட் தி பிலோ தி ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி அலோன் கேன் இன்வெஸ்டிகேட் த மேட்டர் இன் தி கேஸ் ஆஃப் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் தி SCSTs or the offense under the SCSTs Act. So these are all the special law. இப்போ நீங்கள் வேறு இதில் சிஆர்பிஸில் என்ன சொன்னால் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணணும். சிஆர்பிஸில் என்ன சொல்லணும்னா எனி அஃபென்ஸ் வந்து 438 இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
அதே இது வந்து என்னென்னா விக்டிம் வந்து வர ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் கிவன்னா நீ ஜென்ரலி வந்து என்ன விக்டிம் நீ நாட் ஏன்னா பிகாஸ் ஸ்டேட்ஸ் டேக்கிங் தி அஃபென்ஸ் அட் த பெஸ்ட் தே கேன் தி வந்து அசிஸ்ட் த ப்ராசிக்யூஷன் டிஃபெக்ட் வித் அதர் கேஸில் ஜென்ரல் லாவில் உங்களுக்கு வந்ததுன்னா victimக்கு if you have any grievance they can assist the prosecution, they cannot conduct a parallel trial, whereas in SCSC's Act the victim has to be heard. That is they have to give in all these things. That is section 15 subclass A capital A. This is very clear. So then இதெல்லாம் வந்து என்ன நம்ம படிக்கையிலே வந்து என்ன அப்படின்னா we have to apply our mind. அந்த ஆக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு என்ன, இப்போ மற்ற ஆக்டுக்கும் மற்ற ஒரு இருக்கிற இப்போ சிஆர்பிசியில் உள்ளதுக்கும் இந்த ஸ்பெஷல் அதே மாதிரி சிஆர்பிசியில் இருக்கக்கூடியதுக்கும் போக்சோ ஆக்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். ஸோ எல்லா கேஸுமே நீங்கள் ட்ரையல் வந்து பேசிக் சிஆர்பிசி தான், சிவில்னா சிபிசி தான். நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற எல்லா மெத்தடுமே இன்கேஸ் சிவில் கேசஸ் we are applying only CPC. In case we are applying criminal cases, we are applying only CRPC. But whereas special act vandadna, they given the sum of the acts are self-contained code, then you have to follow for general service of summons and conducting the trial or questioning of sentences or the question of the incriminating circumstances 313 la. But suppose trial nadathurom, after completion of trial, அதாவது completion of the evidence of the prosecution, just like you cannot pass it. இப்போ பதினஞ்சு போன உடனே என்ன பண்ணணும், we have to cull out the incriminating circumstance from the prosecution witnesses. prosecution witnessesல இருக்கக்கூடிய இதில் சப்ஸ்டன்ஸில் எவிடன்ஸில் எதெல்லாம் வந்து அக்யூஸ்டுக்கு எதிராக இருக்குதோ அதை வந்து தனித்தனியாக எடுக்கணும், பிரித்து எடுக்கணும். அதுதான் இப்போ அவங்க வந்து மொத்தமாக என்ன செய்யறதுன்னா அப்படியே எடுத்துடக்கூடாது. நீங்கள் PW1, PW2, PW3, PW4, PW5, PW6 சேஸ் அபவுட் தட் வாட் யூ சே அப்படியெல்லாம் எடுக்கவே கூடாது. PW பண்ணி உங்களை பற்றி உங்களுக்கு எதிராக என்ன சொல்லியிருக்கு, PW2 உங்களுக்கு எதிராக உங்களுக்கு சம்மந்தமாக இந்த அஃபென்ஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க, PW3 என்ன சொல்லியிருக்க, தனித்தனியாக வந்து பிரித்து எடுக்கணும். இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னன்றதை வந்து விட்னஸ் வைஸாக சர்க்கம்ஸ்டன்சஸ் வைஸாக வந்து சீக்ரெட் பண்ணணும். முதல்ல அதை கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணணும். பார்த்துட்டு ஒரு கொஸ்டின், ஏன்னா 313 சிஆர்பிசின்றது வந்து இப்போ கரஸ்பாண்டிங் செக்ஷன் பார்த்துக்காங்க, அது வந்து இட்ஸ் அ மேண்டட்டரி. நீங்கள் அதை கொஸ்டின் பண்ணாமல் வந்து நீங்கள் ஃபர்தராக டிஃபென்ஸ் எவிடன்ஸ் எடுத்திருந்தாலோ ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாவோ இட் வில் விஷியேட் இட். ஸோ அதனால எதுக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரையல் முடிஞ்ச உடனே அதாவது ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடித்த உடனே அடுத்து வந்து 313 சிஆர்பிஸில் போய் சில இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸை வந்து அதிலேருந்து நம்ம எடுக்கணும். எடுத்த இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸை கொஸ்டின் ஃபார்மாக பண்ணி ஒரு கொஸ்டினாக செப்பரேட்டாக வந்து அக்யூஸ்டுக்கிட்ட போ. சிங்கிள் அக்யூஸ்டுன்னா வேற, மோர் தென் ஒன் அக்யூஸ்டுனா அவங்க அக்யூஸ்டு அக்யூஸ்டு வைஸாகவும் பிரிக்கணும். இப்போ வந்து PW1 A1க்கு எதிராக என்ன இன்கிரிமினேட்டிங் அது தனியாக பிரிக்கணும், A1ட்ட கேட்கணும். PW2 வந்து A2க்கு எகெயின்ஸ்ட் என்ன சொல்கிறான், A1 அதை தனித்தனியாக விட்னஸ் வைஸாக பிரிக்கணும், அக்யூஸ்டு வைஸாக பிரிக்கணும், கொஸ்டின் வைஸாக பிரிக்கணும், சர்க்கம்ஸ்டன்சஸ் வைஸாக பிரிக்கணும். இது வந்து மேண்டட்டரி ப்ரொவிஷன்ஸ். இதை வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணு. ஸோ இது இது பண்ணி திரும்ப வந்து கொஸ்டின்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற அப்படியே வெர்பல் டைமில் ரெக்கார்ட் பண்ணணும். அவர் சொல்கிறது அக்யூஸ்டு என்ன லாங்குவேஜில் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நீங்கள் நம்ம வந்து அந்த கொஸ்டின் வைஸாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் தென் வந்து கொஸ்டின் டிஃபென்ஸ் விட்னஸ் ஏதாவது இருக்கான்னா டிஃபென்ஸ் விட்னஸ் கேட்கணும், எவிடன்ஸ் முடிச்சுட்டு தென் ஆர்கியூமெண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட். அது வேறு. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் இன்கேஸ் நீங்கள் அக்யூட்டல்னா என்ன பண்ணணும், கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ் தேவையில்லை அக்யூஸ்டை. இன்கேஸ் யூ ஃபவுண்ட் த கில்ட்டி அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஸ்ட்ரெயிட்டவே யூ கேனாட் பாஸ் த சென்டென்ஸ். வந்து முதல்ல என்ன பண்ணணும், எவிடன்ஸ் மெட்டீரியல்ஸ்லேருந்து வெதர் தி அக்யூஸ்டு ஹேஸ் கமிட்டட் தி அஃபென்ஸ் ஃபார் தி அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் சார்ஜஸில் என்ன செக்ஷன் இருக்கோ அது வந்து மேட் அவுட் ஆகிருக்கா, இல்லை எல்லா செக்ஷன்லையும் வந்து மேட் அவுட் ஆகிருக்கா, இல்லை சம் ஆஃப் த அஃபென்சஸ் சம் ஆஃப் த செக்ஷன்ஸில் வந்து மேட் அவுட் ஆகி மன்னது வந்து இல்லையா அக்யூட்டல் பண்ணுறீங்களா அதை விட்டுட்டு சரி எந்த செக்ஷனில் எந்த அஃபென்ஸில் எந்த சார்ஜ் வந்து ப்ரூவ்டு அப்போ வந்து கன்விக்டுன்னு டிசைட் பண்ணுறீங்களோ
பிஃபோர் ப்ரொனவுன்சிங் த சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஷின் ஆஃப் சென்டென்ஸ் போடணும். தட் இஸ் ஆல்சோ மேண்டட்டரி. நீங்கள் இப்போ இதில் என்னென்னா மேண்டட்டரி எது வந்து டிக்டேட்டரி எது கைட்லைன் எதுன்னு பார்த்துக்கணும். எதெல்லாம் வந்து மேண்டட்டரி வருதோ அதெல்லாம் ஃபெயிலியர்னா வந்து இது வந்து ஒன்லி சப்ஸ்டென்ஷியல் ஜஸ்டிஸ் வந்து இதாகும். அப்போ அங்கே போச்சுன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு டோட்டல் என்டையர் வந்து கேஸே வந்து பனிஷ்மெண்ட் இட் செல்ஃப் வந்து இதாகி காஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம படிக்கையிலே வந்து செக்ஷனில் ஒரு செக்ஷன்லேயும் நம்ம படிக்கையில் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து மேண்டட்டரி எந்த அப்படின்னா மேண்டட்டரி வர்றது எல்லாமே வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் அதர் மீனிங்கில் சொன்னால் ஷேல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்கே எல்லாம் வந்து அதை வந்து மேண்டட்டரின்ற வேர்டும் சில நேரத்தில் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வரும். சம்டைம்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் த வேர்ப் பை வே ஆஃப் வெக்காபுலரி ஆஃப் ஷேல். அங்கே எதெல்லாம் வருதோ அதை வந்து நம்ம வந்து ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் வி ஹவ் டு ஃபாலோ இட். அதை வந்து டீவியேட் பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது. பண்ணுச்சுன்னா தென் இட் வில் விஷியேட் தி கேஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன், டோட்டலாக வந்து போயிடும். ஸோ அதனால வந்து அதெல்லாம் பார்த்து பேர் எங்கெங்கே வந்து டிக்டேட்டரி ஆர் வந்து ஒன்லி டிஸ்கிரிஷனி ஆர் வேர்ட் யூஸ் ஆர் மே. சம்டைம்ஸ் உங்களுக்கு அது டீப்பாக போனால் வேறு மாதிரி போகும், அது டைம் இருக்கும். அதை மே எப்போ ஷேலாக யூஸ் பண்ணலாம், ஷேலை எப்போ மேயாக யூஸ் பண்ணலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அது நம்ம போகலாம், அது தனியாக போவோம். இதில் வந்து இதே மாதிரி வந்து என்னென்னா அந்த மேண்டட்டரி ப்ரொவிஷன்ஸ் என்ன வருது இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன 207 வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா காப்பீஸ் பிஃபோர் கமிட்டிங் த கேஸ் ஆர் பிஃபோர் ஃப்ரேமிங் த சார்ஜஸ் ஆல் த அதாவது 173 என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அக்யூஸ்டுக்கு இப்போ கொடுக்கணும். அப்போ அது மேண்டட்டரி. ஸோ அதுக்கு பிறகு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறோம்னா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி கொஸ்டினிங் போடணும். தட் இஸ் ஆல்சோ மேண்டட்டரி. இந்த 4 பிளேஸில் வந்து அக்யூஸ்டு ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதை வந்து டீவியேட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 207 கொஸ்டின் கொடுக்கணும், இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அது வந்து திரும்ப தென் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணையில் நீங்கள் வந்து 211 வரையில் அது ஹெட் ஆஃப் த சார்ஜஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அது ப்ரொசீஜர் ஆஃப் சார்ஜ், அது வேறு விஷயம். ஆஃப்டர் ஃப்ரேமிங் சார்ஜஸ் தட் ஹேஸ் டு பி ரெட் ஓவர் டு தி அக்யூஸ்ட். அவர்கிட்ட வந்து என்ன சார்ஜுன்னா என்ன குற்றம் செஞ்சீங்க, எப்போ செஞ்சாங்க, எந்த மாதிரி செஞ்சாங்க, யாருக்கு எதிராக செஞ்சாங்க, எந்த நேரத்தில் செஞ்சாங்க, எப்போ, இதெல்லாம் வந்து விலா வாரியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அதை வந்து அது வந்து எந்த செக்ஷன் ஆஃப் அஃபென்ஸில் அதாவது எந்த பிரிவில் வந்து இது குற்றமாக கருதப்படுது அப்படின்னு. இப்போ ஐபிசினா ஐபிசி, போக்சோ ஆக்ட்னா போக்சோ ஆக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்ன வந்து ஸோ போக்சோ ஆக்டை பொறுத்தளவுக்கு மெயின் 4 தான் வரும். ஒன்று பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட். பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் வந்து எப்போ வந்து வந்தேன்னா அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட், தென் செக்ஸுவல் அசால்ட். இது 3 தான் பிரியும். ஸோ பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்னா செக்ஷன் 3ல் என்னென்னலாம் ABCDயில் வந்து என்னென்னலாம் பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டுன்றதை டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ டிஃபைன் பண்ணின உடனே அதில் வந்துச்சுன்னா செக்ஷன் 4 வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு வந்துடும். செக்ஷன் 5 என்ன அப்படி வருதுன்னா அக்ரவேட்டட், எதெல்லாம் வந்து அக்ரவேட்டடு பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டுன்னு தெரியும். 6ல் கொடுத்தீங்கன்னா 6ல் வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் வந்து அக்ரவேட்டடு பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட். ஸோ 7 வந்து ஒன்லி வந்து தி செக்ஸுவல் அசால்ட்டு. ஸோ அதில் வந்து என்ன 7, 8ல் வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் இது. ஸோ அதுக்கு மற்றது எல்லாமே வந்து சொல்லி செக்ஸுவல் தேர் பை வெக்கேஷன் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் அதில் தெரியும். ஸோ அப் டு 11 தான் வந்து இதில் வந்து இது அஃபென்ஸை பற்றி சொல்கிறது எல்லாமே செக்ஷன் வந்து 3 to 13 தான் வரும். 13க்கு அப்புறம் வர்றதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் வந்துடும். ஸோ அஃபென்சஸ் வந்து வர்றது போக்சோவில் வந்து ஒன்லி அப் டு 3ல் ஸ்டார்ட் ஆகி 13 வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் போனீங்கன்னா எல்லாமே ப்ரொசீஜர், அதாவது அக்யூஸ்டு விக்டிமை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், யார் விசாரிக்கணும், எப்போ விசாரிக்கணும், எங்கே விசாரிக்கணும், எவ்வளோ நாளையில் விசாரிக்கணும், அவங்க இதெல்லாம் வந்து அது ப்ரொசீஜர். அது மாதிரி போலீஸ்க்கு என்ன கடமை, கோர்ட்டுக்கு என்ன கடமை, அது ட்ரையல் என்ன பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அது ப்ரொசீஜர்ஸ் வந்துடுறது. அது வந்து ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஆக்டை யாருக்கு சொல்லணும், அதை எப்படி இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இதுபடி சொல்கிற 13, 14, 15லேருந்து வர்றதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன இப்போ நம்ம இதிலே வந்து ஒன்றுன்னா ஒரு சின்ன முக்கியத்துவம் என்னென்னா பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்னென்னா ஒரு டெஃபினிஷனில் என்னென்னா வரலான்றதை வந்துடுது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லியர் இதே வந்து IPC லெவலில் வந்து 376ல் வந்துச்சு.
376 வந்தது தான் வந்து அது அப்படியே வரும். திரும்ப அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் வந்து 376 ABCDEFG அந்த ஓல்டு ஐபிசியில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன போக்சோ ஆக்டையும் வந்து ஓல்டு அமெண்ட்மெண்ட் இப்போ நியூ கரஸ்பாண்டிங் செக்ஷன் பார்த்தாங்க. இது 2 டைமென்ஷனியஸாக எடுத்து வச்சிங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸே இருக்காது. எக்ஸப்ட் தட் வந்து என்ன அப்படின்னா ஏஜ் ஆஃப் தி அதில் வந்து என்ன வேணால் எனிபடி வரும். ஸோ பிஃபோர் போக்சோ ஆக்ட் கம்ஸ் 376 வந்து வில் ஃபால்ஸ் டு ஆல் த பர்சன்ஸ், எல்லாருக்கும் யாருக்கு இது பண்ணாலும் வந்து வரும். ஸோ போக்சோ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா சைல்டுன்றது 2Dயில் வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க. அப்போ சைல்டுன்னு வந்து யாரெல்லாம் பிலோ 18க்குள்ளே வருதோ, சைல்டுக்கு மேலே இந்த அஃபென்ஸ் வருதோ, அப்போ திஸ் ஐபிசி வில் நாட் அப்ளிகபிள். யூ கேன் நாட் ஃபைல் த பேஸ் வந்து கம்ப்ளைண்ட் அண்டர் ஐபிசி பிஃபோர் தி வந்து ரெகுலர் கோர்ட். இப்போ போலீஸ் நீட் நாட் ஃபைல் த சார்ஜ் இட் அண்டர் 176 பிஃபோர் தி ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். அது அங்கே வர முடியாது. இப்போ ஸ்டேஷன் ஆஃபீஸர் கேன் ஃபைல் த சார்ஜ் இட் அண்டர் 173 பிஃபோர் தி ரெகுலர் மேஜிஸ்ட்ரேட் வராது. ஒன்ஸ் இஃப் தி விக்டிம் இஸ் அ சைல்டு அண்டர் தி டெஃபினிஷன் ஆஃப் போக்சோ ஆக்ட், மை நேம் வந்து அண்டர் 18 years. இங்கே இன்னொரு இது என்ன அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல், அது ஒரு படிக்கையில் அது ஒரு கவனமாக வச்சுக்கணும். அதில் வந்து 376 அப்ளிகபிள் ஒன்லி டு த ஃபீமேல் தான் வரும். பட் வேறஸ் நீங்கள் போக்சோ ஆக்டில் வந்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஜெண்டர் பயாஸ். இங்கே போத் த சைல்டு மீன்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் who are not completed the age of 18 years. So offense under the person it will comes under the POCSO Act. அப்போ என்னென்னா போலீஸ் கேஸ் பண்ணாங்கன்னா they will file the charge it before the only POCSO court, not the magistrate. இங்கே வந்து என்னென்னா கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் கிடையாது. அவன் வந்து என்னென்னா தி POCSO Act can, the court itself can take the cognizance of the offense straight away பண்ணிவிட்டு அவங்க மற்றதுக்கு ஃபாலோ பண்ணுறது அதே தான். 207 காப்பீஸ் கொடுக்கணும், அதுக்கு பிறகு அவங்கள விசாரிக்கணும், மற்றதெல்லாம் வந்து அதில் வந்து. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பல ப்ரொசீஜர் வந்து ஆக்டிவ் விக்டிம் வந்தாங்கன்னா இதில் பொறுத்தளவுக்கு இம்மீடியட்டாக சப்ஜெக்ட் டு பி மெடிக்கல் டெஸ்ட். அவங்கள வந்து என்ன உடனே மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி இம்மீடியட்டாக வந்து மேஜிஸ்ட்ரேட்டிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். டு ரெக்கார்ட் த ஸ்டேட்மெண்ட் வந்து அண்டர் செக்ஷன் 164 சிஆர்பிசி. இப்போ புது கரஸ்பாண்டன்ட் செக்ஷன் வந்து பிஎன்எஸ் பார்த்துக்காங்க. என்ன வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து போக்சோ ஆக்ட்லேயே கொடுத்தது. ஒரு விக்டிம்னு ஐடென்ட் பண்ணால், ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணால் உங்களை வந்து இமீடியட்டாக டாக்டர்கிட்ட அனுப்பணும், டாக்டர்கிட்ட மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும். அதே சமயத்தில் வித்தவுட் எனி வேஸ்டிங் ஆஃப் டைம் வந்து வித்தின் த ரீசனபிள் டைம் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கு இடையில் வந்து அந்த விக்டிமை வந்து என்னென்னா அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட மனநிலையை பற்றி நம்ம பார்க்கணும். அவங்க தான் வந்து ஸோ மனநிலை வந்து சரியாக இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி சைக்காட்ரிக்கிட்ட வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், இல்லைன்னா சோசியல் வெல்ஃபேர் யார் வந்து அது. இன்னொன்று வந்து என்னென்னா அவங்க தனியாக கொடுக்கக்கூடாது, யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கணும். இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அவங்க அஃபெக்ட். நிறையா கேசஸில் வந்து ஃபாதர் வுட் பி அக்யூஸ்ட், பிரதர் வுட் பி அக்யூஸ்ட், maternal uncle would be or paternal uncle would be accused, or grandfather is accused. யார் ஃபேமிலி மெம்பர்லேயே இருக்காங்கன்னா யூ கான் கேட் புட் த ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த அக்யூஸ் விக்டிமை வந்து அவங்களுக்குள்ள ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸை கிரியேட் பண்ணி யார்கிட்ட இருந்தால் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த அவங்கள அட்மாஸ்பியராக அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். கிரியேட் பண்ண போலீஸ் வந்து யூனிஃபார்மில் விசாரிக்கக்கூடாது. யூனிஃபார்ம் வந்து அவங்க வந்து இது காமன் ட்ரெஸ்ஸில் தான் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் வச்சு அவங்க ஐடென்டிஃபையை ரிமூவ் பண்ணாமல் முதல்ல வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி விக்டிமுக்கு வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க, எந்த ஃபியரும் இல்லாமல் இருக்காங்க, மனநிலை சரியாக இருக்குது, சொல்கிற அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் தென் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து சரியான பிளேஸில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கக்கூடாது. அது மாதிரி அவங்களுக்கு எந்த பிளேஸ் இதாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கு வச்சுட்டு வந்து அவங்கள வந்து சரியான மனநிலை சரியாக சொல்லுவாங்களா அப்படின்றத சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறமும் அந்த அதிகாரி முன்னிலையில் அந்த அதிகாரி அதை பண்ணணும். இதெல்லாம் வந்து த ஆக்ட் டிஃபைன்ஸ், வி ஆர் நாட் சேயிங் தட் ஆக்ட், ஐபிசி சைலன்ஸ். அஃபென்ஸ் அதே இது தான். இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஐபிசி தான் இருந்தது. இந்த ஆக்ட் வரணுமா இதே சிஆர்பிசியில் என்ன ப்ரொவிஷன் அதான் ஃபாலோ பண்ணோம்.
வென் தி ஸ்பெஷல் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை வந்து அதிலிருந்து ரிமூவ் பண்ணி அந்த ஆக்டில் மேட்சப் பண்ணி இதுக்கப்புறம் இந்த தேதிக்கு நோட்டிஃபிகேஷன் பின்னாடி இந்த இதெல்லாம் அஃபென்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இதனுடைய நடைமுறை என்னன்னு ஸ்பெஷல் ஆக்ட் டிஃபைன்ஸ். அதுதான் அது வந்து தட் இஸ் செல்ஃப் கண்டெய்ன்ட் கோடு. பட் பேசிக்காக வந்து நீங்கள் சிஆர்பிசியை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபார் சர்டன் எக்ஸ்டென்ட். சம்மன் பண்ணுறதா இருக்கட்டும், அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிமாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஆல் யூ ஆர் ஃபாலோயிங் ஒன்லி ஒன். இதெல்லாம் வந்து யூ ஆர் பேசிக் அந்த யூ டு ஃபாலோ த சிஆர்பிசி ஒன்லி. வேறஸ் ஒன் முடிஞ்ச உடனே சர்டன் வந்து ஒன்ஸுக்கு இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தென் யூ டு கோ ஃபாலோ தி ஒன்லி தி ஸ்பெஷல் ஆக்ட், போக்ஸ் ஆக்ட் அங்கே போயிடணும். ஸோ அது வந்து என்னென்னா அப்போ வந்து இதில் கமிட்டல் இருக்கும், அதில் கமிட்டல் கிடையாது. காக்கனைசன்ஸ் மேஜிஸ்ட்ரேட்டு தென் கமிட்டல் வந்து அதில் காக்கனைசன்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்பெஷல் கோர்ட்டு தென் தேல் தி ஃபாலோ தி ஆல் தி ப்ரொசீஜர்ஸ் அதில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்க்கையில் என்ன பண்ணால் ஒரு ஆக்ட் படிக்கையில் ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்டை படிக்கணும். அது எப்போ வந்தது, எதுக்கு வந்தது. இன்னொன்று வந்து முக்கியம்னா வந்து ஏதாவது ஒரு கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பண்ணி அதுலேருந்து வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் விசா கேஸ் அதெல்லாம் என்ன வந்தது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து ஒரு கோர்ட் இது பண்ணுறதுனால ஒரு இது கொண்டிருக்காங்க பப்ளிக் ப்ளேசஸில் உமன்ஸ் வந்து ஹராஸ்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இது மாதிரி ஒரு இது வரையில் நம்ம படிக்கையில் ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணையில் நம்ம ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கையில் சரி பிரித்து அதை வந்து ஒரு இதை பண்ணி ஒரு டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படித்தோம்னா ஸோ நம்ம வந்து அந்த வித்தின் 3 hours நம்ம கேட்குற கொஸ்டின்ஸை வந்து அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ண முடியும். அதுதான் இங்கே வந்து பேச. நீங்கள் எல்லோரும் படிப்போம், எல்லோரும் அதில் எல்லாம் எந்த இதுல எல்லோரும் பேசிக்குள்ளதான் எல்லோரும் இது பண்ணுறாங்க, எல்லோரும் எக்ஸாம். பட் என்ன அப்படின்னா வித்தின் 3 hours அவங்க கேட்குற டிசைனில் கொஷினை படிக்கணும், ஆன்சரை அசஸ் பண்ணணும், கரெக்ட் ஆன்சரை வந்து கோடிங் ஷீட்டில் கொடுக்கணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து அப்போ இதை எல்லாம் நம்ம வந்து என்னென்னா வி கோ டு புட் வந்து வி ஹேவ் டு டிசைன் இட். அதாவது ஒரு என்னென்னா இந்த இதை இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்குன்னு இதை இது பண்ணணும். நம்ம இந்த இதெல்லாம் அதை நிறைய இட் ரெக்வயர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும். நாமளாம் ஒரு ப்ரொவிஷன் எடுத்தோம்னா அதில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் பண்ண முடியும், எந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஆன்சர் பண்ணணும், அதை நம்மளே இதுதான் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்றது நான் சொன்னேன். நாமளே நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம், நம்மளே பதில் சொல்லிக்கிறணும். அப்படி அது டெய்லி டே டு டே இருக்கணும். நீங்கள் வந்து என்னென்ன டே 1லேருந்து நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனையில் இது ரொம்ப இப்போ இதுக்கு முன்னாடி அந்த இதில் இப்போ ஈஸி நம்ம என்ரோல்மெண்ட் தேதியிலேருந்து 7 வருஷம் அதை கண்டினியூ பண்ணோம்னா 7வது வருஷம் முடிஞ்சதுன்னு ஜட்ஜ் ஆகிடுறோம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை கான்செப்ட். இதை வந்து இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணணும்னா 7 yearsன்றது நமக்கு அதிகம். நான் சொல்கிற மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணால் 7 வருஷம் அதிகம். 7 வருஷம் ஆனால் கட்டாயம் நம்ம வந்து ஜட்ஜ் ஆகிடுறோம்.